Hi guys, welcome back to my channel. மக்கரி நம்ம போகலாமா இல்லை ஃப்ரீ ஃபயர் விளாமா மைன்கிராஃப்ட் விளாமா கைஸ்? சரி ஓகே, மக்கரினாவே போவோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போக தெரியலையே. கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவர் ஐடி கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ, பார்த்துக்கோங்க. சரி கைஸ் நம்ம வந்து மேட்ச் போகலாம். கண்ட்ரோல் பாயிண்ட்டு எதுக்கு பிடிக்கிறேன்னா, எனக்கு டிஸ்க்கு அது பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அந்த ரீசனுக்கோசம் தான் கைஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டிஸ்க் லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்ட்டு. உண்மையிலேயுமா கைஸ்? உண்மையுமே டிஸ்க் லான்ச்சர் வேஸ்ட்டு தானா? எனக்கு தெரில, ஏன்னா நான் இப்போ தான் நியூ பிளேயர் இந்த கேமுக்கு. என் ஃப்ரெண்டு தான் இந்த கேமை பற்றி எனக்கு சொன்னான். பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. வார்டெக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். என்னங்கய்யா போட்டு அடிக்கிறான், என்ன மாதிரி இருக்காங்க கைஸ்? நானும் அந்த கண்ணு எடுத்துட்டு வரேன். ப்ரோ இரு ப்ரோ, என்கிட்ட கார்டியன் இருக்கு ப்ரோ, அதே கண்ணு ப்ரோ. போட்டு அந்த கார்டு கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை பேர் அஜித் ஃபேனுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். வார்டெக்ஸ் என்கிட்ட ஏஜிஸ் அது மட்டும் தான் இருக்குது. ஒருத்தர் பாயிண்டை கேப்சர் பண்ண வரான். என்ன கைஸ் ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சர்வர் ஆரம்பிச்சாச்சு. என் ஃப்ரெண்டு யஸ்வந்த் இருக்கானே, அவன் இன்றைக்கி மைன்கிராஃப்ட் ஏற்றிட்டு அவனும் சைன்இன் பண்ணிவிட்டு வரம்புறோன்னா. ஸோ சர்வர் பேர் பார்த்தீங்கன்னா ரத்த பூமி வச்சுருக்குறோம். ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும் கைஸ். பார்ப்போம் மேட்ச் என்ன நடக்குதுன்ட்டு. கைஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மைன்கிராஃப்ட்லேருந்து என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு. ஸோ முன்னே அயன் பிக்கெட் ஸ்பீடுன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். 1 மினிட்லேயே முடிச்சுட்டு 1 மினிட் இருக்காது, அதுக்கு முன்னாடி இருக்குது. எனக்கு கொஞ்சம் கிளிச் ஆனதுனால அப்படி இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ், இன்னும் நிறைய சேலஞ்ச்லாம் பண்ணலாம். சரி இந்த மேட்ச் தோற்றுட்டோம், அடுத்த மேட்ச் பார்க்கலாம் ப்ளீஸ். நான் தான் இன்னைக்கு ப்ளீஸ் அடுத்த மேட்ச் ஒன்று போவோம் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஐடி, போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க கூடயும் ரூம் மேட்ச்லாம் போட்டு விளாட்லாம். நீங்களும் மேட்ச் விளாட்லாம் வாங்க கைஸ். அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். இந்த வாட்டி 5v5 டெத் மேட்ச் தான் போட்டிருக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அவசரப்படக்கூடாது.
அடைச்சா பவர் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓசிக்கில் முடிஞ்சா பக்கத்தில் வாங்கடா. பக்கத்தில் மட்டும் வந்துட்டிங்கன்னா உங்கள் கதை அவ்வளோதான். நீ யாரா பாட்டு மேலே ஏறி போச்சு. ஏரிஸ் வரான். ஓகே, கார்டியன் எடுக்க வேண்டியது தான். கார்டியன் எடுக்க நாங்கள் சீரிஸ் எடுப்போமா? சரி, கார்டியன் எடுப்போம். என்ன பண்ண போகிறாங்க? எத்தனை எனிமிடா நீங்கள்? மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு கில்லாச்சு எடுத்தேன், அது வரைக்கும் போவோம். ரிவெஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். இங்கே ஒரு பையன் இருக்கிறாங்க. இவனுக்கு எங்க ஷீல்டு போட்டுக்கலாம். கைஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் கைஸ் ரீலோட் ஆகுது. ஓகேடு கைஸ் உள்ள வந்துட்டான் வேணுமா? போட்டு விடு ப்ரோ. அடுத்த கேப்சூல் கன் என்னால் எடுக்க முடியும். நான் இது ரிவாக்கருக்கு காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன். ரெக்கார்ட் ஆகுதா? கில் எடுக்க முடியல. இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே விளையாடலாம், அவசரப்பட வேணாம். கில் ஷாட் நோ கைஸ். அவன் எங்கே லெஃப்ட் அவன் வச்சுருக்கா தான் நானும் வச்சுருக்கேன். அது எப்படி எனக்கு மட்டும் கம்மியாக போச்சு? இத்தனாட்டம் இந்த ஒரு மேட்ச் ஒன்று நிறுத்திக்கலாம் கைஸ். டயர்டாக இருக்குது. ஏன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. நான் எடுக்கிற எல்லா வீடியோலையுமே உங்ககிட்ட சார்ஜ் இருக்காது. அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தான் கைஸ் இந்த வார்டெக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அவன் சொன்ன நியூ பிளேயர்ஸ்க்கான ப்ரோமோ போடுறான்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இல்லை. தேவலும் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மேட்சும் வாய்ப்பில் பேசி தோற்றுட்டோம். அவன் தோற்றுட்டோம். 20 செகண்டில் என்னத்த பண்ண போகிறோம்? இங்கேருந்து லான்ச்சர் வச்சு வேணால் எல்லாத்தையும் அடிக்கலாம். அந்த ஒரு கில்லு எனக்கு கிடைக்கல. அவ்வளோதான். ஸோ இந்த மேட்ச் தோற்றுட்டோம். இந்த வீடியோவும் அவ்வளோதான் கைஸ். பார்ப்போம். MVP ஆகிற மாட்டேன். அந்த சைடே என் பேர் இல்லை. டிஸ்க் லான்ச்சருக்கு விழுந்துருக்குது 20 பாயிண்ட்டு. ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு அது பவர்ஃபுல் கன்னுங்கிறோம், நீங்கள் வேஸ்ட்டுங்கிறீங்க. என்னன்னு தெரியல ப்ளீஸ். டிவிஷன் குறைஞ்சிருச்சு கைஸ். 5 டிவிஷன் 50 பாயிண்ட்டு குறைஞ்சி போச்சு. கேப்சூல் கன் எடுக்கணும் கைஸ். ரிவோக்கர் எடுத்துகிட்டு அதை எடுக்கலாம். எனக்கு காசு தான் கைஸ் தேவைப்படுது. நிறையா கிரெடிட்ஸ் நிறையா தேவைப்படுது எனக்கு. கிரெடிட் கிடைக்கும் தானே?
2 டைமண்ட். எங்கே இந்த கன்னை காணோம்? இந்த கன்று தான் கேஸ். இந்த கன்னுக்கு தான் கேஸ் நான் ஏம் வைக்கிறேன். இந்த கன் பவர்ஃபுல் தான் கேஸ். இந்த கன்னுக்கு தான் நான் ஏம் வைக்கிறேன் ரிவோக்கர். ஸோ இந்த வீடியோவில் தான் கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பிரேக் எடுத்துக்கிறேன். ஸோ பை டேக் கேர். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாமே வந்தேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அடிஷன் ஆஃப் மைன்கிராஃப்ட். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா மாட் பேக்ஸ் அண்ட் ப்ளகின்ஸும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாட் பேக்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இதில் இவங்களே நிறையா கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஆட் ஆன்ஸ்னு எங்கள் சர்ச்சில் நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி மாட் பேக்ஸ் ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டு என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் பேக் டு த வீடியோ கேஸ்.